ஆனால் திரும்ப நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? நீங்கள் திரும்ப குடிச்சிங்க அப்படின்னா கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை மாதிரியே வீக்கம் அதிகமாகிடும். ஓகேங்களா? இப்போ 22 பாயிண்ட்லேருந்து நம்ம 3.5 பாயிண்ட் கொண்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 நாளில் இந்த 3.5 பாயிண்ட்டும் சரியாயிடும். இனிமேல் வாழ்க்கையில் திரும்ப குடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஒரு மனிதன் அப்படின்னா மஞ்சக்காமால 1 பாயிண்ட் இருக்கலாம், ஒரு 1.5 பாயிண்ட் இருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே மஞ்சள் காமாலை ஏறுது அப்படின்னா கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை இது 3ம் பாதித்து தான் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு மேலே நீங்கள் மஞ்சள் காமாலை அப்படின்னு என்கிட்ட திரும்ப வரக்கூடாது. உங்களுக்கு இன்னும் 60 வருஷத்துக்கு மஞ்சள் காமாலைன்னு ஒன்று வராது. இப்போ உங்களுக்கு வரும்போது 22 பாயிண்ட் பிலிருபின் இருந்தது. கல்லீரல் வீக்கம், குடல் வீக்கம், பித்தப்பை எல்லாமே ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ ஒரு 3.5 பாயிண்ட் நம்ம கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? வைரஸ் இருந்தாலும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ட்ரிங்க்ஸு திரும்ப தொடக்கூடாது. குடிகாரர்கள் அப்படின்னா குடித்தா கண்டிப்பாக கல்லீரல் பாதிக்கும், மஞ்சள் காமாலை வரும், கல்லீரல் வீக்கம், குடல் வீக்கம் வரும். குடிக்காமல் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது என்னென்னா, மெயினாக ட்ரிங்க்ஸ் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். அதையே நான் சரி பண்ணிட்டேன். உங்கள் ப்ராப்ளம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்னங்கிறத அனலைஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இதுதான் காரணம் மஞ்சள் காமாலை வர்றதுக்கு, மண்ணீரல் வீக்கத்துக்கு, கல்லீரல் வீக்கத்துக்கு, குடல் வீக்கத்துக்கு. இதுதான் காரணம்னு கண்டுபிடிச்சா 15 நாள் மெடிசன் போதும் சரியாகிறது. ஓகேவா? தைரியமாக இருங்க.